ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்கிறது, மஷ்ரூம் பிரியாணி செய்கிறது பார்க்கலாம். பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 கிலோ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் இல்லை ரைஸ் பிராண்ட் ஆயில், என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 4-5 கிராம்பு, 4-5 ஏலக்காய், பட்டை சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா வறுத்துட்டு, அப்புறம் வெங்காயம் 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம் சேர்த்தி நல்லாக பொன்னிறம் மாற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. அது கிளறதுக்கு, அது நல்லா பொன்னிறம் மாறத்துக்காக உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சீக்கிரமாக பொன்னிறமாகும். உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு சிறிது நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடும். வெந்த பிறகு என்ன பண்ணணும், திறந்து திரும்பியும் கலந்து விட்டுட்டு, அதோட இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம், 1 கிலோவுக்கு 100 கிராம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம், பொன்னிறம் மாற வரைக்கும். அப்புறம் 3 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா 4-5 கூட சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி ஒரு பிடி. அப்புறம் நல்லா வதக்கிங்க, நல்லா வாசம் வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்திக்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா சுத்தமாக நல்லா இது பண்ணி கழுவி வச்சுட்டு புதினா சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு பேக்கெட்டு மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு மஷ்ரூமையும் சேர்த்திக்கலாம். மஷ்ரூமை சேர்த்த பிறகு தக்காளி முன்னாடியே போடணும். 1 கிலோவுக்கு 300 கிராம் இல்லைனா 350 கிராம் கூட போடலாம். அது மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்திருக்கேன் தக்காளி. அப்புறம் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் இதுக்கு இந்த மஷ்ரூமுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறிடலாம். கிளறிட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா சிம்மில் கொஞ்சம் வைங்க. அது நல்லா வெந்து அதில் இருக்கிற அந்த மசாலாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். வரும்போது ஒரு கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி, அந்த கணக்கில் சுடு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டு அது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கிற அரிசி 20 நிமிஷம் சீரக சம்பா அரிசி ஊற வச்சு நல்லா கழுவிட்டு கொதி வந்தவுடனே இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு எல்லா அரிசியும் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃபுல்லாக எல்லா அரிசியும் போட்ட பிறகு எல்லா அரிசியும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா அது தண்ணி ஃபுல்லாக சுண்டணும். உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடணும். கிளறி விட்டு நல்லா அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தண்ணி எல்லாம் சுண்டிடும். தண்ணியெல்லாம் சுண்டி வரும்போது மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் தம்க்கு விட்டுறணும். அப்புறம் பிரியாணி ரெடி. கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.